கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நாம் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லோ பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லோ பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லோ பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. வான்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. வான்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தேக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னைக்கு ஏசாயா 8வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். இந்த ஜனம் மெதுவாக ஓடுகிற சீலோவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரெட்சினையும் ரெமேலாவையும் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிப்பிக்கப்படுகிறதுனா சரி. இப்போ நம்ம லாங்குவேஜா நம்ம பார்க்க போறோம். இதுல இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து தான் சில வார்த்தைகள் எனக்கு இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து தான் நான் அதை எடுத்து காட்டுறேன். கமாண்ட் அப்படின்னு சொல்லுது, சார்ந்து சந்தோஷிக்கிற படியினால். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கமாண்ட் கட்டளை எடுக்கிறார். கமாண்டுங்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னா ஸ்வஹா அப்படின்னு காட்டுறாங்க. கமாண்ட் COMMAND சமாண்ட். SA அது சா நீட்டி வாசனம். சா வாஹ் WAH ஏ பாருங்க, நான் அப்படியே வாசிக்கணும். ச வாஹ் அந்த ஏ நீட்டி வாசிங்க. ச வாஹ். ஆண்டோ ஒரு கமாண்ட் கட்டளையை அனுப்புகிறார். அந்த கட்டளையை ஏன் அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனம் இஸ்ரேல் ஜனம் யாரை சார்ந்து இருக்கணும்? அந்த மெதுவாக ஓடுகிற சீலோவின் தண்ணீர்.
ஆனா அவங்க அதை சார்ந்து கொள்ளாதனால சந்தோஷிப்பிக்கிறதுனால ஆனவர் ஒரு கட்டளை அனுப்புகிறார், கமாண்ட். இந்த கமாண்டுக்கு இங்கிலீஷ்ல ஆர்டர். ஆர்டர்ங்கிற ஒரு வார்த்தை முதல் முறையாக எங்க வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆர்டர் இது ஒரு கிஃப்ட ஆர்டர் பண்ணி கொடுக்கிறார். கிஃப்ட். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 20வது வசனம். பாபிலோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். என்ன கட்டளை? கிஃப்ட். சாரால் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ராஜாவுக்கு. ஆனாலும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தாரு, இந்த மாதிரி தொட்டா சோழியை முடிச்சிருவேன்னு சொல்லி. அப்ப அவர் பயத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை தான் சவாஹ் அப்படின்னு பாக்குறோம். அதே இங்கிலீஷ், அதே தமிழ் வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான், அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஒரு பெரிய கிஃப்டோட அனுப்புறார். அதை கட்டளையாக ராஜா அனுப்புகிறார். ரைட். இந்த கட்டளையாகவும் இதை பார்க்கலாம். இது இன்னொரு வார்த்தையும் நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கோமா. ரூத் எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம். மாமி மருமகளுக்கு கற்பிக்கிறான், டீச் பண்றான். என்னென்ன நீ செய்யணும், எப்படி எப்படி இருக்கணும், போவாஸ் யாருங்கிறது எல்லாத்தையும் டீச் பண்றா. அதை டீச் பண்றதுக்கும் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடிகள் எல்லாம் சேர்த்து கற்பித்தபடி டீச்சிங். அப்ப கட்டளைக்கும் சவ்ஹாக், டீச்சிங்க்கும் சவ்ஹாக். ஏன்னா டீச்சிங் மாற்ற முடியாது பார்த்தீங்களாங்க. இப்ப நம்ம ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு, அதை நம்ம மாற்ற முடியாது. அதான் சவ்ஹாக். ரைட். ஃபர்ஸ்ட் முதல் முறையாக இந்த கட்டளை எங்க வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல ஃபர்ஸ்ட் கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவ என்று கட்டளை இட்டார். நீட்டி வாசிச்சீங்கன்னா இதுதான் முதல் முறையாக கட்டளையிட்டது. சரி. என்னாகமம் 32வது அதிகாரத்துல இன்னொரு கட்டளை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னாகமம் 32வது அதிகாரம் 25வது 32-25. அப்பொழுது காத் புத்திரரும் ரோபன் புத்திரரும் மோசையை நோக்கி, எங்களுக்கு ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியர்கள் கட்டளையிட்டபடியே, அதாவது ஆஹ்ங்கிற வார்த்தை பார்க்கிறோம். 2வது தேவனுடைய கோபத்தை ராத் அப்படின்னு. ராத்தை நான் உங்களுக்கு முதல் காட்டிடுறேன், அதுக்கு மேல பார்ப்போம். நம்பர் 2 8வது அதிகாரம் இந்த ஜானம் 6வது வசனம். மெதுவாக ஓடுகிறது அசட்டை பண்ணினபடினாலே சந்தோஷிக்கப்படினாலே ஆண்டவர் ஒரு கட்டளையை அனுப்புகிறார். அது என்ன கட்டளை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராத், கோபம். WRATH, ராத். தேவ கோபம் உண்டாகுது. ஹே HE நீட்டி வாசி. ஹே மேஹ் MAH மேஹ் ஹெம் மேஹ் HE நீட்டி வாசி. ஹெமேக். இதுக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள்ங்கிறது. ஹீட். ஒருத்தர் கோவம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சூடாகிடுவாரு. என்னங்க அப்படி சூடாறாரு அவர் சொல்லுவாரு. அதான் ஹீட். ஆங்கர். இந்த ஆங்கர் ஆதியாகமம் எடுத்துக்கோங்க. 27வது அதிகாரம் 44வது வசனம். 27-44. ஒரு சகோதரருடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அவிடத்தில். அம்மாவுடைய ஆலோசனை. அம்மா சொன்ன ஆலோசனைல யாக்கோபு சிக்கிக்கிட்டார். அம்மா சரியான ஆலோசனை சொல்லணும், தவறான ஆலோசனை சொல்லிருச்சு. அண்ணனுடைய கோபம் வந்துருச்சு. அந்த ராத், அண்ணனுடைய கோபம் வந்துட்டு அந்த கோபம் தனியற வரை நீ அங்க இரு. கோபம் ஹீட், சூடு தண்ணீர் வரை நீ அங்க இரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. சரி, அதான் ஏசாவுடைய கோபம். இப்ப நான் உங்களுக்கு தேவனுடைய கோபத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். தேவனுடைய ராத். உபாகமம் 9வது அதிகாரம் 19வது. உபாகமம்
9:19 கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருந்தேன். மோசே சொல்றாரு, கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் எல்லாம் சேர்த்து wrath, WRATH, wrath. He mach, he need to HE mach. சங்கீதம் 6வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 6:1. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தினாலே எங்களை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்தினாலே எங்களை தண்டியாதையும். கோபம், உக்கிரகம், சரி. புலம்பல்ல இதை வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்க போயிடும். புலம்பல் எரேமியாவுக்கு அடுத்து வருகிறது. புலம்பல் 4வது அதிகாரம் 11வது வசனம். புலம்பல் 4:11. கர்த்தாவே தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிரகத்தை ஊற்றி சியோனிலே அக்னியை கொளுத்தினார். அதன் அஸ்திபாரங்கள்லாம் பட்சித்து போட்டது. தேவனுடைய கோபம் வந்தானே என்னென்ன நடக்கும்னு சொல்லி ஸ்டாப் 1 2 3 4 ரைட். அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. அஸ்திபாரங்கிறதே தூக்கி போட்டுச்சு. அடுத்து ஒரு கோபத்தை ஒரு கப்பாக பார்க்கணும். கப். எஸ்ஐயா 51வது அதிகாரம் 17வது வசனம். எலும்பு எலும்பு கர்த்தருடைய கையில் வாங்கி உக்கிரகத்தின் பாத்திரத்தை, பாத்திரம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாது நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சத்தத்தினுடைய உங்களுடைய சத்தம். கோபத்தின் ராத் இதான் நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து காட்லெஸ், தேவன் அற்ற ஒரு கூட்டத்தை நான் காட்ட போயிருக்கேன். அது என்ன தேவன் அற்ற கூட்டம்னா, இந்த ஜனம் இவங்க விட்டுட்டு சார்ந்து சந்தோஷம் வைக்கிறார்கள். தேவ அற்ற ஜனத்தோடு கூட அந்த தேவன் அற்ற ஜனத்தை தான் நம்ம ராக்சின் ரமாலியா குமாரரை சார்ந்து தேவன் அற்ற ஜனம். காட்லெஸ். காட்லெஸ்ங்கிறதுக்கு அத்தியோஸ் அப்படின்னு இருக்குது. காட்லெஸ், அத்தியோஸ், ATHEOS, எத்தியோஸ். இந்த எத்தியோஸ்ங்கிறது இருந்து வந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் ஏத்திஸ்ட். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஏத்திஸ்ட்னா யார் அப்படின்னா தேவன் அற்றவர்கள், கடவுள்ல இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனையோ லாங்குவேஜ் எங்க இருந்து வந்துச்சுன்னா அது கிரேக்க மொழியில இருந்து இங்கிலீஷ்க்கு வந்துச்சு. இது நம்ம லாங்குவேஜ் ஏன் நம்ம கற்றுக்கொள்றோம்னா அதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்துக்கிறோம். ஏத்திஸ்ட்ங்கிறத எத்தியோஸ், ATHEOS, எத்தியோஸ். திரும்ப காட்டுறவங்களுக்கு ATHEOS, எத்தியோஸ், தேவன் அற்ற ஜனம், எத்தியோஸ்ட். இதனுடைய டீட்டெயிலா அவங்களை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் புதிய ஏற்பாட்டில் ரோமர்ல எடுத்துக்கிறீங்க. ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து தேவன் அற்றவர்களே ஒரு பெரிய லிஸ்டே பவுல் எழுதி தரார். 19, தேவனை குறித்து அறியப்பட்டது அவர்களுக்கு வெளிப்படுது, தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 18, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டு, யார் மேல வெளிப்படுகிறது? எத்தியோஸ் வெளிப்படுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல எபேசியர் 2:12, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேல் காணியாட்சி புறம்பாளர்களும் தேவன் அற்றவர்களுமாயிருந்தீர்கள். தேவன் அற்றவர்களை தான் நம்ம பார்க்கிறோம் எத்தியோஸ் அல்லது ஏத்திஸ்ட்.
சரி, கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்து முடிக்கும். நேஷன், இந்த ஜனம். நேஷன், GOY, கோய், கோய். GOY, கோய், GOY, நேஷன், ஜனம். இது ஒரு கூட்டத்தாரை கொடுத்து, இந்தியர்கள் ஒரு கூட்டத்தார், அங்க இந்தியாவில் வாசிக்கல இந்தியர்கள். இது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பார்க்கலாம். யூனிட், கிரேட், பவர்ஃபுல், நியூமரஸ், இவ்வளவு சரி. இது நீங்க பைபிள்ல முதல் முறையாக எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நேஷன், பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதத்தான் கோய், GO மேல இப்படி ஒரு ஆரமல், அத ஓ மேல ஓயத்து கோய். மோசேட்ட இதே வார்த்தையை சொல்றான். சேம் 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 டிட்டோ. உன்னை பெரிய ஜாதியாக்குங்கிறார். என்னாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிய பலத்த ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதி நம்ம பார்க்கிறோம் கோய். அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்கு, ஆம். இது பீப்புள், ஆம். ஒரு சின்ன வார்த்தை தான் அது. AM, அது ஏ மேல ஒரு கொடுக்க, ஆம் பீப்புள், ஆம் பீப்புள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 13வது சொல். யாத்ராகமம் 33:13. உம்முடைய கண்களிலே இப்பொழுது கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபைக்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவிக்கும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம். ஜாதி, ஜனம். அதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜாதி, ஜனம், பீப்புள். இந்த ஜாதி, அதுல வேற யாரும் அதுக்குள்ள வர முடியாது. பர்டிகுலர் ஜாதியை பார்க்கிறோம். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 'நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி'. ஆசாரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பார்த்திருக்கிறோம், தேவராஜ்யம் பார்த்திருக்கிறோம். இங்க 3வது ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது ஆசாரிய ராஜ்யம். இந்த ஆசாரிய ராஜ்யம் யாம் அப்படிங்கிறது. சரி, லாங்குவேஜை பார்த்தாச்சு. இது நம்ம வசனத்துக்குள்ள கடந்து வைக்கிறோம். 8வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த ஜனம், இந்த ஜனத்தை குறித்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனம் என்ன செய்யணும்னு ஆண்டோட எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயப்பட வேண்டும். இந்த தேவனுடைய பயத்தை ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க. ரெவரன்ஸ்னா ஒரு தர அறிந்து கொண்டு அவரை பார்த்து நம்ம பயக்கிற பயம். சில மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கன் எங்க அப்பா கொடுத்தாரு. அந்த கன் லைசன்ஸ்ல ஒரு வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருந்தாங்க. சார் 5 மணிக்கு நீங்க வரணும் சார், டிஎஸ்பி சார் வர்றாரு, அவர் அதை செக் பண்ணி பார்க்குவாரு அப்படின்னு சொல்லி. நான் கரெக்டா ஷார்ப்பா 5க்கு போயிட்டு, டைம் ஆகுது 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 ஒரு 6 மணிக்கு ஒரு ஜீப் நிக்குது. அந்த ஜீப் நின்ன உடனே நான் காரை அந்த எந்திரிச்சு நான் நின்றுகிட்டு இருந்தேன். அது கதவு திறக்க மாட்டேங்குது. பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பையன் அந்த கதவை திறந்துட்டு, ஒரு கொஞ்சம் வயசு பையன், நல்லா பானா, ஒரு 28 வயசு 30 வயசு தான் இருக்கும். எனக்கு இறங்கும் போது எல்லாரும் டாப்பு டாப்பு டாப்புன்னு சல்யூட் போடுறாங்க. நானும் விஷ் பண்ணேன். அப்படி நம்ம சல்யூட்ல அடிக்க தெரியாது. வணக்கம் வச்சேன். அப்படியே நீங்க உட்காந்துக்கோ, உள்ள போய் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவருடைய ஏஜுக்கும் அந்த பவருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வருது. அது எவ்வளவு நாளைக்கு அந்த பயம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிட்டையர்ட் ஆகிற வேற
ரிட்டையர்ட் ஆனோட சொல்லி முடிஞ்சது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 45வது அதிகாரம் 4வது வசனம். 45:4. இது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். 45:5. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்கள் இருதயத்திற்குள் பாயும், ஜனதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். இப்படி ஒரு பவரான ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா இங்க நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நதியை பார்க்கிறோம். இந்த ஜனம் மெதுவாக ஓடுகிற சீலோங்கிற ஒரு ஆறுல இருக்கிற தண்ணீர் அசட்டை பண்ணுகிறாங்க. அந்த நதியை குறித்து நம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு அருமையான நதி. அந்த நதி யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர். சங்கீதம் 43வது சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு. இந்த நதி யார்? நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது ஆசையாது. அதில இருந்து தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு நதியைத்தான் அவங்க அசட்டை பண்றாங்க. அசந்த பாருங்க. இந்த ஜனம் மெதுவாக ஓடுகிற சிலுவன் தண்ணியில் அசட்டை பண்ணி. அசட்டைனா என்னதுங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிரியத்தை வச்சிருக்கிறாரு. அதை விட்டுக்கிட்டு உலக பிரகாரமான 2 பேரை சார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 2 பேர் தான் ராட்சின் ரெமலியா குமார். இவங்களை சார்ந்து சந்தோஷப்பிடிக்கிறார்கள். இந்த சில ஜிங்சாக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு ஜிங் சாக் நடிச்சுட்டே இருப்பாங்க. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவரை குறித்து என் மாப்பிள்ள சொல்லுவாரு, மாமா அவன் புலவர்கள் வச்சிருக்கான் மாமா. என்னது புலவர்கள்? புலவர்கள் யார் தெரியுமா? ஐயா நீங்க தான் பெரியவர், நீங்க தான், உங்களால முடியாத காரியம் ஒண்ணு கிடையாது. அதனால கொஞ்சம் சாராயத்தை வாங்கி கொடுத்தோன்னு அந்த புலவர்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் நம்ம பாக்குறோம். சந்தோஷிப்பிக்கிறது. அவங்களை சந்தோஷிப்பிக்கிறது அவங்களுடைய ஒரே வேலை. இந்த ஆண்டவர் இந்த அசீரியரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 7வது வசனம். 8:7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று தண்ணீரை போன்ற அசிரியவன் ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அதன் மேல் புரள பண்ணியாச்சுன்னா அப்படி சுனாமி வரும்போது அப்படி வந்த எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி பொருளா பண்ணவாரு. ஆனா அவங்க அசட்டை பண்றாங்க. ஆண்டோடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கு. நான் ஒன்றே எல்லாம் அவுட் ஆயிருக்கும். 8வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்கொண்டு இப்படி எல்லாம் எத்தனை வார்த்தை ஆண்டவர் சொல்றாங்க. அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குள் போறது அநேகர் கிடையாது, கொஞ்சம். ஆனா அநேகர் என்ன செய்யப்பட வராங்கன்னா, இடறி விழுந்து நொறுங்கி சிக்கொண்டு பிடிபட்டு போவார்கள். இதெல்லாமே நடக்க போகிற ஒரு காரியம். இத மத்தேயுல இன்னும் அழகா நம்ம பார்க்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 44வது வசனம். 21:44. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத வேற ஒரு லாங்குவேஜ்ல காட்டுவாங்க. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுகுமோ அதை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு மூளைக்கல்லை பார்க்கிறோம். அந்த மூளைக்கல் வீடு கட்டுதல் ஆகாது என்று தள்ளின மூளைக்கல். இது என்னன்ற நான் விளக்கப்படுத்துகிறேன். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கல் தச்சர்கள் அந்த சைஸை ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கிருந்து கல்லை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கல் வர வர அப்படியே கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு கல் வருது, கொஞ்சம் சின்ன சைஸ் கல்லா இருக்கு.
அந்த கொத்தனார் சொல்றாரு, என்னையா அது சின்ன கல்லா இருக்குது, எதுக்கு ஓரமா போடு, இதை வச்சு எப்படியா கட்டுறது அப்படின்ட்டு ஒரு ஓரமா போட்டாச்சு. அது ஓரமா அது வாட்டு கிடக்குது. இவங்க கெட்டி 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 நாட்கள் செல்லுது, மாதங்கள் செல்லுது. இப்ப அடுத்து அந்த மூளைக்கல் தலைக்கல் வரணும் கேட்டு விடுறாங்க. ஐயா எங்கய்யா அந்த தலைக்கல் இன்னும் அனுப்பாம இருக்கீங்க? லூசு, நாங்க அன்னைக்கு அனுப்பியாச்சு, நீ எங்கேயோ தூக்கி போட்டு தேடி பாரு, நாங்க அனுப்புன எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடி பார்த்தானா ஒரு குட்டி கொண்ட ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு இவங்க என்ன செஞ்சாங்க, இது தப்பான கல்ல அனுப்பிட்டான்னு சொல்லி அது ஓரத்துல கிடக்குது. ஆனா அதை அப்புறம் தடவி கிடவி பார்த்து தட்டி பார்த்தானா அதால அப்படி ஒரு கல்லை பார்க்கவே முடியாது. இந்த கல்லை தான் கடைசியில வச்சு அதை முடிக்கிறாங்க. அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது எல்லாரும் அசட்டா பண்ணி ஒரு ஓரத்துல தூக்கி போட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றதை பாருங்க, உங்களுக்கு புரியும். இயேசு அவர்களை நோக்கி, மத்தேயு 21வது அதிகாரம் 42, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே, ஓரமா தள்ளி போட்டாங்க அந்த கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று என்று நீங்கள் வேதத்திலே ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அப்ப இவங்க அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, சீலம் வருகிற குளத்துல வருகிற தண்ணியை அசட்டை பண்ணிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அசட்டை பண்ணினது போல. சரி, உங்களுக்கு ஒரு ஆங்கிள் காமிச்சாச்சு. அடுத்து சீலோவின் தண்ணீரை குறித்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்துக்கொள்ளுமா? யோவா 7வது அதிகாரம் 38, 39. யோவான் 7:37 வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சீலோ தண்ணீரை இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் போய் ஒரு கோல்டு தங்க பானையில அதை எடுத்துட்டு வருவாங்க. எல்லாரும் சுத்தி நின்று ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க. அந்த தண்ணீரை தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு போவாங்க. தேவாலயத்துக்கு கொண்டு போய் அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, தண்ணீரை ஊற்றி. அந்த நேரத்துல நம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவுள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசம் இருக்கிறவனும் அவனிடத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வரும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்க இருந்து வரும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும். இந்த ஜீவ தண்ணீரை தான் வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 17. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். தாகமா இருக்கிறவன் வர கடவுது, விருப்பமா இருக்கிறவன் ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கிக்கணும். எல்லாமே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இவங்க என்ன செய்றாங்க, அதை அசட்டை பண்ணி அரச்சின் ரமாலியன் குமாரனை சார்ந்து சந்தோஷிக்கப்பட்டதுனால் தேவனுடைய கோபம் ராத் வருகிறது. இந்த கோபம் எதுவரை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் ஏற்கனவே வாசி வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்க போறோம். எதுவரை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நாசிக்கி போடும். ஆண்டோட கோபம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுனா அது நொறுங்கி அப்பளமாக யாருக்குமே புரோஜனமாக இல்லாம ஆக்கிவிடும். ஏன் அதை இவங்க செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்துல வாசிச்சா புரியும். இம்மானுவேலே 8வது வசனம் பாருங்க. ஏசாயா 8:8 இம்மானுவேலே அவன் செட்டை விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை விடும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ காமிச்சிட்டாங்க. எப்படி காமிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 7வது அதிகாரம் 14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அது இம்மானுவேல் என்று பெறும். அந்த இம்மானுடைய செட்டை அவே மூடி இருக்கும். தேசத்தை பாதுகாத்துட்டு இருக்குது. நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனா அவர்களை அசட்டை பண்றாங்க. அசட்டை பண்ணி எங்களுக்கு இம்மானுடைய செட்டை தேவையில்லை, நாங்க எதிரியுடைய கூட இருந்து சந்தோஷிப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதனால தேவனுடைய கோபம் வந்து இந்த இம்மானுவேல் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு என்ன பேர் என்று கேட்டீங்கன்னா, மத்திய 1வது அதிகாரம் 23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்றால்,
இம்மானுவேல் என்றதுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த செட்டை ஃபுல்லா மூடிட்டு இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரி பார்த்து அவங்களோட சந்தோஷிக்கிறாங்க. இதான் தேவனுடைய கோபம், ராத் வந்ததுக்கு காரணம். ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய மொழி எபிரிய மொழி, கிரேக்க மொழியிலிருந்து சில சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் யாரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.